தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக தாவேக்காவும், தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக விஜயும் உருவாக்கினானா அது மிக இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் தாவேக்காவுடைய செல்வாக்கு அதிகரிச்சுட்டே போகுது. அதனால் அரசியல் கட்சிகளுடைய பிபியும் எகிரிட்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு தாவேக்காவோட வளர்ச்சி இருக்குது. இது நிசப்தமான உண்மைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20% வாக்குகள் விஜய் கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு கட்சிகளை தாண்டி மத்தியில் இருக்க தேசிய கட்சிகள் கூட விஜய்க்கு வளவிற்க தொடங்கிட்டாங்க. காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்திலாம் அவ்வப்போது பேசிகிட்டு இருக்காரு. பாஜகவும் தற்போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் பாஜக இயங்கிக்கலாம். பல விதங்களில் விஜய் தரப்புக்கு பாஜக தற்போது கை கொடுத்துருக்கு. இப்போ தமிழகத்தில் அதிமுக கூட்டணி சார்பிலையும் விஜய்க்கு கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் வருவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அரசியல் அரங்கில் இருந்திருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியான எதிரியாக தாவேக்கா பாஜகவை பிரகடனப்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அவங்க இணைவாங்க ஒரு கேள்வி இருந்திருக்கு பட்சத்தில் தான் ஒரு சூப்பர் தகவல் வெளியாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தாவேக்கா சம்மந்தமான பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா தொலைக்காட்சி அவருடைய நேரடியாக பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்திருக்காரு. அதை குறிப்பாக தாவேக்கா பற்றியும் விஜய் பற்றியும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசியல் சூழ்நிலை எப்படிங்கிறது, தமிழக அரசியல் சூழ்நிலை திமுக தற்போது எதிர்பார்க்கிறது, அது எங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது, அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் கூட்டணியில் பாஜக கூட்டணியில் வேறு பல கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்கியிருக்கோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவர்கிட்ட தாவேக்காவோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்லப்படுது, உண்மைதானா அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்கு பலப்படுத்துக்கான முயற்சிகள் தான் இறங்குவாங்க. கூடுதல் கட்சிகள் வரணும்னு தான் விரும்புவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கூட்டணியை விரிவுபடுத்தல் என்ன தவறு இருக்குது. அதனால் கூட்டணியை விரிவுபடுத்துக்கான எல்லா முயற்சிகளையுமே எங்கள் கூட்டணி தமிழக தலைவர்கள்லாம் மேற்கொண்டு வராங்க, நாங்களும் கண்காணிச்சு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருப்பி இதை கொஸ்டின் போடும்போது, அப்போது நீங்கள் விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது மறுக்கலை, அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லலை, நடத்தவில்லைன்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மலுப்பலான ஒரு பதிலை தான் அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, தாவேக்காவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் முழு வீச்சில் மத்திய பாஜக தலைமை இறங்கியிருக்கு என்பது வெளிப்படையாக காட்டுதுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் திரும்ப ஒரு கொஸ்டினை அவர் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ராகுல் காந்தியும் விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர் கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா எல்லா கட்சிகளுமே சில கட்சிகளை கூட்டணிக்கு வர்றதுக்கு விரும்புவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது, அது தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிலையும் சொல்லியிருக்காரு. அதாவது பட்டும் படாமல் பல தகவல்களை பண்ணியிருக்காரு. அதாவது வெளிப்படையாக சொல்ல முடியாமல், உண்மையாகவும் சொல்ல முடியாமல், சில விஷயங்களை மறைக்காமலும் அந்த பதில் அமைந்திருப்பதாகவே அரசியல் நிலவர்களுக்கு எதிராக எது எப்படி இருந்தாலும் அரசியல் அரங்கில் அரசியல் தண்ணியில் கல்லெறியப்பட்டிருக்கு. அந்த சலனம் விரிவாகிட்டே இருக்குது. அந்த விரிவு அதிமுக கூட்டணிக்கு பலன் தருமா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற அரசியல் சகோதரர்கள் தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் பெனாகாரன்.